தமிழ் சமூகம் கடந்துருச்சு. திராவிடம்ங்கிற இதுல என்ன இங்க அரசியல் செய்ய முடியாது. அப்படித்தான் விஜயகாந்த் வர கருதுனாங்க. தேசிய திராவிட முற்போக்குன்னு வந்தாங்க. அது தேவை மாறிடுச்சு. அதுல அதுல இருந்து கடந்துருச்சு. தமிழ் சமூகம் கடந்துருச்சு. திராவிடம்ங்கிற இதுல என்ன இங்க அரசியல் செய்ய முடியாது. அப்படித்தான் விஜயகாந்த் வர கருதுனாங்க. தேசிய திராவிட முற்போக்குன்னு வந்தாங்க. அது தேவை மாறிடுச்சு. அதுல தமிழ் தேசிய அரசியல் வந்து வீச்சு அடைஞ்சு வளர்ந்துருச்சு. அதை போய் இனி திராவிடம்னு வந்தா 10 பைசா செலவு. ஆனா இப்ப அதிக அளவு தம்பிமார்கள் இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி நோக்கி தான் வந்தாங்க. அதுக்கு விஜயோட கட்சி வந்து ஒரு தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை. நீங்க தம்பி என்ன தத்துவத்தை முன் வைக்கிறாரு, அதுல என்ன இருக்குது, நீங்க அவர் வைக்கிற தத்துவம் ஏற்புடையதுன்னு அங்க போனாலும் அதுல எனக்கு மகிழ்ச்சி தான். நான் வைக்கிற தத்துவம் சரியா இருக்குன்னா நீங்க அவருடைய ரசிகர்கள் அதிகப்படியா எங்கச்சு கீழே போடுங்க. நான் விஜயோட ரசிகனா இருப்பேன். ஆனா எங்க அண்ணனுக்கு தான் வாக்கு சொல்ற பிள்ளைகளும் இருக்காங்க. அது கூட குழப்பிக்க வேண்டியது. ஆனா இப்ப தமிழக காவல்துறை செய்ய வேண்டிய வேலை தான் இப்ப என்னைய வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹெச்ராஜா சொல்லியிருக்காரு. ஒரு தேர்தல் நேரத்துல சின்ன விளையாட்டு தானே, இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க தமிழ் அளவுல வந்து நிறைய சிறைகளை பார்த்திருக்கீங்க, நிறைய வழக்குகளை சந்திச்சிருக்கீங்க. இது ஒரு தேசிய அளவுல வந்து அதுல ஒண்ணும் இல்லைன்னா அவங்களுக்கே தெரியும். இதுல வந்து எந்த குற்றச்சாட்டையும் எம்எல்ஏயோ நம்ம கட்சி மேலேயோ கட்சி பிள்ளைகள் மேலேயோ நிரூபிக்கும். இதுல ஏற்கனவே ஓமலூர்ல அவங்க சொல்றது வந்து அவங்க நம்ம கட்சிக்காரங்க ஒண்ணும் இல்லை. இப்போ இவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இவரை கைது பண்ணி நான் வலைத்தளத்திலே உறுப்பினராக முடிஞ்சவரை ஆக்கி அவர் சட்டப்பையில் வச்சு குறைஞ்சது 20-25 லட்சம் பேர் என்னோட ஒளிப்படம் எடுத்துப்பாங்க. அதுல ஒருத்தரை கைது பண்ணா சீமானுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது அதிகாரத்தில் இருக்கிறவங்க தேர்தல் நேரத்தில் விளையாடுறாங்க. இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்ப அடுத்த மாசம் தேர்தல் வரும்போது இந்த வேலையை செய்யும்போது அது உங்களுக்கு எதுக்குன்னு தெரியுது. இப்ப துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள்லாம் கைப்பற்றிருக்கதா சொல்லி சொல்றாரு அவரு. அது என் தம்பி துறைமுருகன் சொன்ன மாதிரி என் மகன் பூலித்தேவன் விளையாண்ட துப்பாக்கியா இருக்கும். என்ன தம்பி நீங்க போய் இந்த காலத்துல இருந்து ஆனா இப்ப என்ஐஏ சோதனை மூலம் பாஜகவோட பி டீம் இல்ல நீங்க அப்படின்னு நிரூபணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் எப்பவுமே இல்லதானே, எப்பவுமே இல்லை. நான் சொல்லி பார்த்தேன், நீங்க கேட்கல. அந்த திமுக தான் அதை பரப்பி விடுச்சு. அவர் பி டீம் அவருக்கு போட்டா பிஜேபி வந்துடும். இப்ப முதல்வரே சொல்றாரு பிஜேபி இங்க ஒண்ணு இல்லை, ஜீரோங்கிறது சுழியங்கிறார். அதை தாங்க அப்ப இருந்து நாங்க சொல்றோம். ஆனா இவங்க தான் பயங்காட்டினாங்க. சீமானுக்கு போட்டா பிஜேபி, சீமானுக்கு போட்டா சீமானுக்கு போட்டா சீமான் தானங்க வருவாங்க. அது எப்படிங்க பிஜேபி? இப்ப அவரே சொல்லிட்டாரு பிஜேபி இங்க ஒண்ணும் கிடையாது, சைபர். இப்ப நான் பி டீம் இல்லைன்னு அவங்க என்னை ரைடு போட்டு சொல்றாங்க. பி டீம் இல்ல சீமான் அப்படின்னு. அதுக்கு எண்ணெய்க்கு நன்றி தான். இல்ல எண்ணெயை வச்சு மிரட்டுறாங்க. இப்ப அவங்க வந்து எனக்கு நல்லதான். இந்த மாதிரி குற்றச்செயல் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு இது இந்த விசாரணைக்கு அப்புறம் தெளிவாயிடுச்சுன்னா நல்லதானே. அதுல இருந்து கடந்துருச்சு. தமிழ் சமூகம் கடந்துருச்சு. திராவிடம்ங்கிற இதுல என்ன இங்க அரசியல் செய்ய முடியாது. அப்படித்தான் விஜயகாந்த் வர கருதுனாங்க. தேசிய திராவிட முற்போக்குன்னு வந்தாங்க. 32 ஆண்டுகள் சிறைப்பட்ட காலம் இருந்து அவர்கள் விடுதலைக்கான சட்ட போராட்டம், அறப்போராட்டம், அரசியல் போராட்டம்